Yeah. Yeah, students. 1 second. Yes, I guess now I will be audible. Yeah, am I audible? Voice கேக்குதா? Voice proper. Background white வேணுமா? ஜீவா? Background green வேணாம், white வேணும்ன்றீங்களா? Okay, we'll change it. Questions. Simple. No problem. Okay. Yeah. Right. இப்போ ஃபைன் தானே? சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இப்போ செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே. யா ஓகே. சி செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓகே 9 மெம்பர்ஸ் ஆகுது. நோ ப்ராப்ளம். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதான் நம்மளோட டாபிக். அண்ட் சரி, அந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் டிஸ்பிளேல இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். பிகாஸ் வீடியோ இருந்தால் எனக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் இல்லாமல் என்னோட ஃபேஸ் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நான் வீடியோ வந்து தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு சம்டைம்ஸ் அது தேவைப்படும். ஸோ தேவைப்படும் போது நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செஷனை வந்து நம்ம லைக் வி வில் ப்ரொசீட். நான் வீடியோ ஏன் டிஸ்பிளேல வச்சிருந்தேன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, நான் இதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். தேவை அப்படின்னும் போது நான் வீடியோ ஆன் பண்ணிடுறேன். ரைட், ஸ்கிரீன் உங்களுக்கு ஃபுல்லா. ஸோ ஜஸ்ட் ஒரு அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும், ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா விசிபிளா இருக்கா, எல்லாமே ப்ராப்பரா, ஸ்கிரீன் ப்ராப்பரா விசிபிளா இருக்கா, நான் பேசுறது வந்து உங்களுக்கு கரெக்டா கேக்குதா, அதை மட்டும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸ்கிரீன் ப்ராப்பரா விசிபிளா இருக்கா, பேசுறது கேக்குதா? ஓகே, just one small confirmation will be good. Okay, so it will be good to go. So if you give me a signal, that is if you give me green signal, then it is good to go. Yes. So 8 பேர் இருக்கீங்க லைவ்ல. ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஸ்கிரீன் அண்ட் மை வாய்ஸ். ஜீவா முன்னாடியே ரெஸ்பாண்ட் பண்ணாரு, பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் எவ்ரிதிங் கிளியர். ஓகே 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 பிரியதர்ஷினி ஃபைன். எஸ் சார், ஓகே சரி, ஓகே நோ ப்ராப்ளம். வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னது வீடியோ வந்து தேவைன்னா. ஓகே, ஸோ வீடியோ தேவைன்னா நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வீடியோ தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கட்டும். ஸோ தேவைன்னும் போது நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, கமிங் டு த சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், பேசிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் தான். பட் ஓவராலா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன டாபிக் இருக்கு, இன் ஜென்ரலா என்னென்னலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணோம். எய்தர் யூ ஆர் ஃப்ரம் அ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆர் யூ ஆர் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஓவர்வியூ கொடுத்துட்டு இன்னையோட டாபிக் நம்ம என்டர் ஆகலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா பேசிக்ஸ் தான். அதாவது ஒரு என்னோட கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 hours வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். இனிஷியலா வந்து பேசிக் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், கொஞ்சம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸ், கொஞ்சம் தேவைப்படக்கூடிய மேத்தமெட்டிக்ஸோட பேசிக்ஸ், அதெல்லாம் தான் வந்து இனிஷியலாவே ரன் ஆகும். ஏன்னா இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆக்சில் லோடிங் என்டர் ஆகும். ஓகே, அண்ட் ஆக்சில் லோடிங் அப்புறம் ஆஃப்டர் ஆக்சில் லோடிங் வில் பி மூவிங் டு thermal stresses. ஓகே, so and then we will move to torsion. See, இங்க ஒரே ஒரு டவுட் மட்டும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரலாம். சார் இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அது ஜென்ரலா ஆக்சில் லோடிங், thermal stresses, அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தானே போவாங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அந்த டவுட் வரலாம். கரெக்டா? ஏன்னா வந்து that's a common doubt. Okay, video display. Okay, that's a very common doubt, right? Axial loading and thermal stresses, அதுக்கப்புறமா டார்ஷனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட் உங்களுக்கு வரலாம்.
பட் இந்த ஆர்டர் வந்து உண்மையிலேயே ஒரு ஐடியலான ஆர்டர். ஓகே, பட் என்னால எல்லாமே இந்த யூடியூப் ஃபீல்ட் கோர்சஸ்ல கவர் பண்ண முடியாது. என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கவர் பண்ண பாக்குறேன். பட் ஆனா இது ஒரு ஐடியலான ஆர்டர். ஏன் ஐடியலான ஆர்டர் அப்படின்னா, டார்ஷன் வந்து நிறைய பேர் படிச்சிருவாங்க. பட் படிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷாஃப்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஷாஃப்ட் இருக்கு, அது கூட இன்னொரு ஷாஃப்ட் இருக்கு, அதாவது ஸ்டெப்டு பார்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்பர் ஆஃப் டார்ஷன் கொடுத்துருக்காங்க. T1 கொடுத்துருக்காங்க, T2 கொடுத்துருக்காங்க, T3 கொடுத்துருக்காங்க, T4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டார்ஷன்ஸ் வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து ஒரு ஷாஃப்ட்ல ஆக்ட் ஆகுது. இது சிம்பிளா சால்வ் பண்றது எப்படி சார்? அதுதான் நம்ம இந்த டார்ஷன்ல பார்ப்போம். அது நம்மளால எப்படி சிம்பிளா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னாடி இருக்க சாப்டரோட அதை லிங்க் பண்ணாதான் முடியும். இதை டைரக்டா வந்து நீங்க நார்மல் மெத்தட், அதாவது நான் ரெண்டு வேயா இதை நான் பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்மலா சால்வ் பண்றது, இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்றது. ஓகே, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்றது. அதாவது 4 ஃபிங்கர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ல ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தம்ப் வந்து உங்களோட மொமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இந்த டார்ஷன் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். பட் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் சஃபர் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஆர்டர் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சி, டார்ஷன் ரொம்ப சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா ஒண்ணுமே கிடையாது. T/J = அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். பட் திங் இஸ், ஐ எம் சாரி, அது இந்த கார்த்திகை தீபம்ன்றனால இட் வாஸ் அந்த சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் கேட்கும். ரைட், அதான் நான் சொன்ன மாதிரி அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ட்ரூ. டார்ஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆர்டர். ஓகே, சரி, இந்த டார்ஷன் நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் என்டர் இன்டு SFD-BMD. ஓகே, principal stresses strain இந்த ஆர்டர்ல வர மாட்டேன். ஸோ SFD-BMD முடிஞ்சதுக்கு அப்புறம் we will go for bending stresses in beams, and we'll go for shear stresses in beams, and then we will go for deflection. But deflectionக்கு முன்னாடி நான் strain energy படிச்சிரணும். ஏன்னா strain energy படிச்சாதான் டிஃப்ளெக்ஷன்ல கேஸ்டிலியானோஸ் தியரம் சொல்லிட்டு எனர்ஜி பிரின்சிபல் இருக்குல்ல, எனர்ஜி மெத்தட் இருக்கு. இந்த எனர்ஜி மெத்தட் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி படிக்காம we won't able to use it. ஓகே, ஜென்ரலா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்ட்டு நம்ம படிச்சுட்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டு, அதாவது ஒரு ஷாஃப்ட் எடுத்துட்டு அந்த ஷாஃப்ட்ல ட்விஸ்ட் ஆச்சு, அந்த ஷாஃப்ட்டை வந்து நான் பெண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரெயின் எனர்ஜி இதுல ஸ்டோர் ஆகும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் போகும்போது யூஸ் ஆகும். ஸோ அது வந்து டிஃப்ளெக்ஷன், அதான் அதுக்கப்புறமா வந்து டிஃப்ளெக்ஷன். ரைட், சரி, இப்போ ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. இது எல்லா சாப்டருமே இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு பிலீவ் தட். ஓகே, நம்புறீங்களா இல்லையா தெரியாது, பட் இது எல்லா சாப்டருமே இல்லை இன்டர்லிங்க்டு. நீங்க SFD-BMD படிக்காம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் படிச்சீங்கன்னா ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும், அதாவது SFD-BMD படிக்காம பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ் படிக்க முடியாது, SFD-BMD படிக்காம ஷியர் ஸ்ட்ரெஸஸும் படிக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி SFD-BMD படிக்காம டிஃப்ளெக்ஷன்ஸும் படிக்க முடியாது, டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப்ஸும். அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்லாம டிஃப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியாது. மற்ற மெத்தட் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ், மொமெண்ட் ஏரியா மெத்தட், டபுள் இன்டெகிரேஷன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் கேஸ்டிலியானோஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க். ஓகே, ஸோ அதனாலதான் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி படிச்சீங்கன்னா ஐடியல் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் ஐடியல். ரைட், டிஃப்ளெக்ஷன் அப்புறமா வந்து we will be going for our அதாவது அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக் அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் மோர் சர்க்கிள். அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம இந்த மோர் சர்க்கிள் பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். மோர் சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்றதுக்கான ஒரு லெக்சர் கூட நம்ம கண்டக்ட் பண்ணிருந்தோம். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அண்ட் தென் we will move to thin cylinders. அண்ட் அகைன் இந்த ஆர்டரும் நான் ஐடியல்னு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் ஸ்ட்ரெயின் படிக்காம thin cylinder போனீங்கன்னா உங்களுக்கு பாதி புரியாது. ஏன்னா thin cylindersல வந்து நம்ம மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி எடுக்கிறது அது எல்லாமே வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் படிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ thin cylinders. ஓகே, and finally columns on discuss பண்ணுவோம். Okay, we'll discuss about columns, basics of columns, ரொம்ப டீடைலா இல்ல, basics of columns டிஸ்கஸ் பண்ணுவோம். And then we will go for theories of failures. நான் ஏன் theories of failures செப்பரேட்டா எழுதுறேன் அப்படின்னா, theories of failures-ங்கிற டாபிக்கை SOM படிக்காம, அதாவது நீங்க பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு காலம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாம theories of failures உங்களால போகவே முடியாது. Okay, you cannot.
தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்ல எல்லாத்தையுமே லிங்க் பண்ணும். அதாவது டார்ஷனை லிங்க் பண்ணும், ஆக்சியல் லோடையும் லிங்க் பண்ணும், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸையும் லிங்க் பண்ணுவோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுவோம். ஸோ அதனால அதாவது காம்ப்ளெக்ஸ் லோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஃபர்காட் தட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே நான் கம்பைன் லோடிங்கும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஐ வில் டாக் அபவுட் கம்பைன் லோடிங் லிட்டில் பிட் ஹியர் ஆல்சோ. அண்ட் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சரோ ஏதோ ஒன்று இருக்கு, அது ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசெண்டா நம்ம ஒரு 2 weeks முன்னாடியும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். why design of being is important அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியா, ரிஜிடிட்டி கிரைட்டீரியா, அந்த ரெண்டுத்தை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல. நம்ம இந்த சாப்டர்ல, அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸஸ் சாப்டர்ல ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மேஜரா ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டிஃப்ளெக்ஷன் சாப்டர்ல ரிஜிடிட்டி கிரைட்டீரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி we will focus on theories of failures. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நான் வந்து இன்னும் சப்ஜெக்ட் குள்ள போல, வெறும் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எனி queries, எனி டவுட்ஸ்? Any queries, any doubts? Strength of materials ரொம்ப 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 what is that? It's ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப what is that? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்யூட்டிவ் அப்படின்னா நான் எதை மீன் பண்றேன்? இன்ட்யூட்டிவ்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அதுக்கு நம்ம இஃப் சப்போஸ் இஃப் இட் ஃபீல்ஸ் லைக் நம்மளுக்கு அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு, ஓகே, அப்படின்னா தான் அது வந்து இன்ட்யூஷன், ரைட்? அதாவது இது நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா வந்து அது இன்ட்யூஷன். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் ஹைலி இன்ட்யூட்டிவ் சப்ஜெக்ட். அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, we'll proceed. Okay, we'll proceed. So we'll do one thing. நான் வந்து ஒரு I will take one small, இது வந்து thread ன்னு எடுத்துக்கோங்க. Okay, just consider that it's a thread. It's a thread, okay, thread. Okay, ஒரு single thread. Okay, it's a thread. Just for an example, diagram, it's a thread. Okay, it's a thread. Okay, right. Now, what I'm going to do, இது வந்து single thread. Okay, இது single thread. ஒரே ஒரு thread மட்டும் இருக்கு. இப்போ நான் வந்து இதே மாதிரி, okay, I will do one thing. இதே மாதிரி number of threads இருக்கு. One second, நான் இதை வரைஞ்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Okay, number of threads எடுத்து, okay, or else I will just ரஃபாவே வரைஞ்சிரவா, because it's anyways இது நீங்க காப்பிலாம் பண்ண தேவையில்லை. Everything is like number of threads எடுக்கிறேன். ஒரு thread கிடையாது, இப்போ number of threads. Okay, I'm taking number of threads எடுத்து எல்லாத்தையும் இப்படி டைட்டா கட்டி வச்சுட்டேன். ஓகே, டைட்டா இது நான் வந்து கட்டி வச்சிருக்கேன். Okay, number of threads எடுத்து நான் டைட்டா கட்டி வச்சிருக்கேன். ஓகே, now answer பண்ணுங்க. you have to answer. yeah springs, shafts வந்து நம்ம அந்த டார்ஷன்லயே கவர் பண்ணிடுவோம். springs வந்து பேசிக்ஸ் தான். springs வந்து மிஷின் டிசைன்ல தான் கவர் பண்ணுவோம், சென்டோமெட்ஸ்ல கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் தேவைப்படாது. அதனால ஸ்ப்ரிங்ஸ் வந்து மிஷின் டிசைன்ல தான் கவர் பண்ணுவோம். நீங்க டாபிக் விக்னேஷ் வந்து டாபிக் கேட்டிருக்காரு. ஸ்ப்ரிங்ஸ் மிஷின் டிசைன்ல கவர் பண்ணுவோம், ஷாப்ஸ் வந்து டார்ஷன்ல கவர் ஆயிடும். ஓகே, what I was saying, yeah try to answer this. நான் வந்து ஒரு லோட் அப்ளை பண்றேன், ஒரு சம் லோட் அப்ளை பண்றேன் P. ஓகே, இது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரே ஒரு த்ரெட். இங்க நம்பர் ஆஃப் த்ரெட் இருக்கு. ஓகே, நான் கிராஜுவலா இந்த லோட இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். எது வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுது? இதுவா? எது ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுது? எது வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுது? ஃபர்ஸ்ட் த்ரெட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுமா, இல்ல செகண்ட் த்ரெட் வந்து நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ், அதாவது நிறைய த்ரெட் எடுத்து நான் வந்து 1 by 1, அதாவது ஒரு த்ரெட்டை எடுத்து நிறைய த்ரெட்டை வந்து லைக் டைட்டா கட்டி வச்சிருக்கேன். ஓகே, மொத்தமா கட்டி வச்சிருக்கேன். எந்த த்ரெட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும்? உங்களோட நார்மல் காமன் சென்ஸ், இன்ட்யூஷன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் காமன் சென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. என்ன த்ரெட் பிரேக் ஆகும்? 1 or 2? ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுமா, செகண்ட் பிரேக் ஆகுமா? எஸ், தினேஷ் செட் சிங்கிள், ரைட்? எஸ், உங்களோட காமன் சென்ஸை நீங்க யூஸ் பண்ணாலே யூ கேன் சே தட். காமன் சென்ஸ், அதாவது உங்களோட இன்ட்யூஷன் யூஸ் பண்ணாலே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் தான் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். கரெக்டா? ஓகே, லெட் இட் பி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகே, இது நான் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். இந்த கிளாஸ்ல மேஜர்லி இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஐம் சாரி ஃபார் இட், பட் மேஜர்லி இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ஓகே, நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்கேல் ஹியர், பட் ஐ வில் டூ ஒன் திங். ஓகே,
இதை வந்து ஸ்கேலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட ரிமோட் ஸ்கேலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஓகே, ஒரு ஸ்டீல் ஸ்கேலா கன்சிடர் பண்ணி நான் இப்படி பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஐம் ட்ரைங் டு பெண்ட் இட் லைக் திஸ், ஐம் ட்ரைங் டு பெண்ட் இட் லைக் திஸ், அண்ட் தென் ஐம் ட்ரைங் டு பெண்ட் இட் லைக் திஸ். இந்த மாதிரியும் பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ என்னோட ஃபேஸ் விசிபிள் நினைக்கிறேன். ஸோ இப்படி பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன், இப்படி பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ which one will be easier to bend? Which one will be easier to bend? அதாவது நான் இப்படி பெண்ட் பண்ண போறேன், இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா இல்ல இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா? One like this or one like this? I will say இது வந்து ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நான் இப்படி ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணி இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா? செகண்ட் கேஸ், இப்படி ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணி இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா? எது ஈஸி? செகண்ட் ஒன் ஈஸின்னு சொல்றீங்களா? நான் எது ஈஸின்னு கேட்கிறேன். ஓகே, which one is easier to bend? இதை இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா இல்ல இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா? ஸ்கேல் இப்ப என்கிட்ட இல்ல, இருந்திருந்தா அப்படின்னா அதை ஸ்கேலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, ஓகே, ஐ வில் ஷோ யூ திஸ். ஓகே, இதை கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு நோட் பேடு. என்னால இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா, இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா, இல்லனா இப்படி பெண்ட் பண்றது ஈஸியா? ஓகே, that means I'm applying a force like this. Okay, I'm applying force like this. Which one is easy? Which one will be easier? First case or second case? The first case is easy. That's what. First case is easy. Okay, that is no doubt about it. First case is easy. சரி, நான் ரீசன் பத்தில நான் இப்ப கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ், ஐ அக்செப்ட் தட். பட் நம்ம அதை இப்ப எடுத்துட்டு வர வேணாம். வெறும் காமன் சென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது நான் இதை எடுத்து ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி பெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியா பெண்ட் ஆகும். அதே நான் இதை எடுத்து இப்படி பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா கஷ்டப்படுவோம். ஓகே, ஸோ இதுல எதுவுமே இல்லை, ரைட்? எதுவுமே இல்லை. வி கேன் சே தட் ஓகே, சின்ன த்ரெட்னால ஈஸியா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன த்ரெட் தான் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெண்டாவது கேஸ்லயும் இதை தான் என்னால ஈஸியா பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கான ரீசன், பேசிக்கா நிறைய பேர் வந்து சப்போஸ் ஆல்ரெடி நீங்க SOM படிச்சிருப்பீங்க, அதனால மேபி உங்களுக்கான பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரியும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பத்தி தான் நம்ம SOMல படிக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ரீசன் என்ன? பிகாஸ் இந்த இடத்துல ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஜாஸ்தி. ஸோ அதனால இட் ஹாஸ் மோர் ஏரியா டு ரெசிஸ்ட் மோர் லோட். ஏரியா அதிகமா இருக்கு அப்படின்னா அதிக லோடு அதால ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால இது இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ரெசிஸ்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஸ்ட்ரெஸ் தாங்கும். பட் இதால அவ்வளவு நேரம் தாங்க முடியாது, பிரேக் ஆயிடும். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, நம்ம ஆல்ரெடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டீடைல்டான ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதை வந்து நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 1 second, let me check it. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டீடைலான வீடியோ. அது போட்டு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ அது கோ த்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன், வாட் இஸ் மை எய்ம் இஸ், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். Everything is a common sense. Everything is highly intuitive when it comes to strength of materials. ஓகே, இதை பத்தி தான் நம்ம வந்து பெண்டிங் செஷன்ஸ்ல படிப்போம். இதை பத்தி தான் நம்ம ஆக்சியல் லோடிங்ல லைக் அரௌண்ட் ஒரு 10 to 12 hours இதை பத்தி மட்டும் தான் படிப்போம். டிஃப்ரெண்ட் கேசஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எக்ஸெட்ரா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அது எல்லாமே இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ எல்லாம் இன்ட்யூட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம திரும்ப படிக்க போறோம் அப்படின்றது என்னோட வாட் இஸ் தட் மை ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ஓகே, நான் வந்து இனிஷியலா சொல்லணும்னு நினைச்சது. ரைட், ஸோ எனி டவுட்ஸ்? குட். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் ரெஸ்பாண்ட் பண்றீங்க இந்த செஷனுக்கு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஃபர்ஸ்ட் ஒன், பெண்டிங் மொமெண்ட் ஈஸி சார். பெண்டிங் மொமெண்ட் ஈஸி. பெண்டிங் மொமெண்ட் ஈஸி. அது ஏன் பெண்டிங் ஈஸி அப்படின்றதுக்கான ரீசன் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, வீரா விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். வெரி குட். பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஒன். பிரசாந்த் கணேஷன் ஃபர்ஸ்ட். டெப்த் இஸ் லெஸ் கேஸ் ஒன். ஓகே, டெப்த்தை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது பிரசாந்த் கணேஷன். We have to decide it based on moment of inertia. Okay, moment of inertia வச்சு மட்டும் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். டெப்த் வேற, moment of inertia வேற. ஓகே, அதுக்கான அந்த டிஸ்கஷன் இந்த வீடியோ கிடையாது. நீங்க அதுக்கு அப்புறமா பாருங்க. நீங்க செஷன் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அது பாருங்க. You will get an idea. Okay, SOM also called as stresses and strains. No. SOM stresses and strains எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்கேயோ ஏதோ ஒன்னத்தை படிச்சுட்டு வந்து அப்படி சொல்லாதீங்க. SOM வந்து ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. SOM is also called as mechanics of materials. Okay, mechanics of materials strength of materials சொல்லலாம். Okay, it is also called as mechanics of deformable bodies. Okay, deformable bodies.
அப்படி இல்லையா மெக்கானிக்ஸ் ஆஃப் what is that or solid மெக்கானிக்ஸ் ஆஃப் ஜஸ்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் சாலிட் மெக்கானிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லினா நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல கால் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் moment of interview of rectangle where depth plays a major role, is it? Okay Prashant, I'm not going to into it because depth மட்டும் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நம்ம அத பத்தி அப்புறமா பேசலாம். We will come for we will talk about it later. Okay, மத்த செஷன்ஸ்ல பேசலாம். Okay, right. Moment of inertia. Okay, moment of inertia of rectangle where depth plays a major role. Okay, depth and breadth ரெண்டுமே it plays both depth, breadth and also the radius of gyration. So எவ்வளவு தூரம் அந்த அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், okay, so depth ன்றது நீங்க இத மென்ஷன் பண்றீங்க, right? Okay, right. Then it is fine. What you say is fine. Okay, so depth அப்படின்றது வந்து நீங்க இத இண்டிகேட் பண்றீங்க. Yeah, it is fine. It's fine. Okay, so shall we move next? Any doubts? இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நம்ம இது வரைக்கும் எதுமே டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். Okay, so doubts எதுவும் இல்லை, right? No problem. See, we will go back to what இது நான் டிஸ்பிளே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேவைன்றப்ப நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் we need only ஸ்கிரீன் தான் நிறைய தேவைப்படும். ஸோ நான் தேவைப்படும் போது நான் டிஸ்பிளே ஓபன் பண்ணிருக்கேன். ஏன்னா தேவையில்லாம உங்களுக்கு தான் வந்து லைக் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தேவையில்லாம எனர்ஜி கன்சம்ஷன், அதாவது டேட்டா கன்சம்ஷன். ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ்னா என்ன? மெக்கானிக்ஸ்னா என்ன? நிறைய இடத்துல நிறைய விதமான டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ்னா என்ன? ட்ரை டு ஆன்சர் இட். நான் அதுக்குள்ள இந்த டேபிள் போட்டுறேன். மெக்கானிக்ஸ்னா என்ன? ட்ரை டு ஆன்சர் இட். மெக்கானிக்ஸ் ட்ரை டு ஆன்சர் இட். மெக்கானிக்ஸ்னா என்ன? ஜஸ்ட் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணா இட் வில் பி குட். ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மெக்கானிக்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை மெக்கானிக்ஸ்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னாச்சு இப்போ திடீர்னு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க? கம் ஆன், ஜெனரல் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, right, no issues. நான் சொல்றேன். Okay, I will say. See, mechanics na general definition. Mechanics na என்ன? ஜெனரலா ஒரு மெக்கானிக்ஸ் na என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஜெனரலான டெஃபினிஷன் வந்து ஃபோர்சஸ் பத்தி நான் படிக்கிறது. ஓகே, அதாவது ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அந்த பாடியில ஆக்ட் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். அதை வந்து நம்ம இன்டர்னல்லும் சொல்லலாம், இன்டர்னல் ஃபோர்சஸும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸும் எடுத்துக்கலாம். ஓகே, அதை பத்தி படிக்கிறது மெக்கானிக்ஸ். அண்ட் அதோட எஃபெக்ட்ஸ் பத்தி படிக்கிறது மெக்கானிக்ஸ். அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரல் மோஸ்ட் ஜெனரலான டெஃபினிஷன். கரெக்டா? பட் தி திங் இஸ், நான் இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேன். ஓகே, இந்த டெஃபினிஷன் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த டெஃபினிஷன் கரெக்ட், தேர் இஸ் நதிங் ராங் இன் தட். பட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம் மெக்கானிக்ஸ்ல எது ரொம்ப முக்கியம்? ஓகே, மெக்கானிக்ஸ்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம். அண்ட் வாட் இஸ் திஸ் எம் ஸ்டேட்ஸ்? மோஷன். Okay, this M states motion. Under action of force in a body subjected to motion. Okay, right. Good Prashant. Right, so in the M enna appadina motion. Okay, so this M indicates, அதாவது மெக்கானிக்ஸ்ல M stands for motion. என்ன யார் கேட்டாலும் மெக்கானிக்ஸ்ல M stands for motion அப்படி தான் சொல்லுவேன். அதாவது மெக்கானிக்ஸ் is going to deal with motion. அது என்ன மாதிரியான மோஷனாவும் இருக்கலாம். See, even ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் அது ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான். நான் சும்மா இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வெலாசிட்டி 0. ஓகே, ஸ்டில் யூ ஆர் இன் மோஷன், ரைட்? ஆனா எல்லாமே ரிலேட்டிவ் தான், ரைட்? வி நோ தட், ரைட்? இப்போ எர்த் இருக்கு அப்படின்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உள்ள இருக்க பர்சன்ஸ் வந்து மூவ் ஆகுறாங்களா இல்லையா? அதாவது நான் எர்த்துக்குள்ள நான் சும்மா உட்காந்து இருந்தாலும் ஐம் ஸ்டில் மூவிங். எர்த்தை பொறுத்து நான் ஸ்டில் மூவிங், ரைட்? அதாவது எர்த்தை பொறுத்து நான் மூவ் ஆகல, பட் நான் எர்த்துக்கு வெளியே போயிட்டு மூன்ல இருந்து பாக்குறேன். Okay, if I see this from moon, I'm moving. Okay, I'm still moving. That is what static-க்கும் ஒரு type of motion தான். Okay, relative velocity 0 ஆயிருக்கே தவிர absolute velocity 0 ஆகல. நான் மூன்ல போய் பார்க்கும்போது எனக்கு still velocity இருக்கும். Okay, static is also a type of a motion. And now coming to the other dynamics, அதாவது body move ஆச்சு. Okay, body moves.
then it is dynamic. அதாவது relative velocity இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்னா relative velocity 0, டைனமிக்னா relative velocity not 0. ஸோ எர்த்தை பொறுத்தே நான் மூவ் ஆகுறேன். ஓகே, அப்படின்னா வந்து அது டைனமிக்ஸ். ஓகே, ஸோ லைக் இப்போ ஓவராலா மெக்கானிக்ஸ்னா என்ன சொல்லலாம், ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு பாடி எடுத்து, ஓகே, ஒரு பாடி எடுத்து அந்த பாடியில நான் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பாடி ரிஜிட் பாடியா டிஃபார்மல் பாடியான்றத பொறுத்து உள்ள டெவலப், அதாவது நம்ம கன்சிடர் பண்ண போறது இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். அதை பத்தி நான் இப்ப எதுவுமே பேச விரும்பல, பிகாஸ் we will come for it. இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னா என்ன. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் தான். என்னென்ன ஃபோர்ஸஸ்ல நம்ம வெளியே இருந்து அப்ளை பண்றோமோ, ஃபோர்ஸோ மொமெண்டோ என்னென்ன நம்ம வெளியே இருந்து அப்ளை பண்றோமோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் டிஃபைன் பண்ணும்போது நான் பேசுறேன். ஓகே, I will come for it. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு பாடி ரிஜிட் பாடியா இல்ல டிஃபார்மல் பாடியா அப்படின்றது பொறுத்து தான் வந்து அது இன்டர்னல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எக்ஸெட்ரா அதை பத்திலாம் வந்து we are going to விக்னேஷ் just wait for some time. நம்ம வந்து ஒன்றும் முழுசா முடிக்கல. நான் வரேன் ரிஜிட் பாடி பத்தி நான் வரேன். I have not yet completed. ஓகே, நான் வரேன். ரைட். ஸோ இப்போ பாடியில நம்ம வெளியே இருந்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடியது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். பட் ஜஸ்ட் இமேஜின் சிச்சுவேஷன் தட் இப்போ நான் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த பாடி என்ன ஆக போகுது, வாட் திஸ் பாடி இஸ் கோயிங் டு பி சப்ஜெக்டட் டு. சரி, நம்ம ரியல் பாடி, ஏதோ ஒரு ரியல் பாடி எடுத்துக்கோங்க. ஓகே, ரியல் பாடி டிஃபார்ம் ஆகும். ஓகே, ரைட். அது இல்லாம வேற என்ன ஆகும், எய்தர் அது ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கும், அதாவது வெலாசிட்டி 0 இருக்கும். அப்படி இல்லைன்னா அது டைனமிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கும், வெலாசிட்டி நான் 0 இருக்கும். அதாவது அந்த பாடி மூவ் ஆகும். ஓகே, அந்த பாடி வெலாசிட்டி நான் 0 அப்படின்னு சொல்றதை விட ஆக்சலரேஷன் இருக்கும். Okay, acceleration will be there. Okay, the body move on. அதுதான் வந்து the study of these things. Okay, study of these things. அதாவது either அந்த deformation ஆச்சு அப்படின்னா அதை பத்தி படிக்கிறதும் சரி, இல்லைன்னா வந்து அது ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னா அதை பத்தி படிக்கிறதும் சரி, இல்ல மூவ் ஆச்சுன்னா அதை பத்தி படிக்கிறதும் சரி, அதுதான் வந்து மெக்கானிக்ஸ். ஸோ சிம்பிளா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் மோஷன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இட் ஸ்டடி ஆஃப் மோஷன் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், மொமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு ஃபோர்ஸோ ஒரு மொமெண்ட்டோ ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாடி அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த மொமெண்ட்டுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஓகே, வெறும் டிஃபர்மேஷன் மட்டும் ஆகுதா, இல்ல அந்த பாடி மூவ் ஆகுதா, ஸ்டாட்டிக்கா இருக்கா, டைனமிக்கா இருக்கா, அதை பத்திலாம் படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். ஓகே, ரைட். ஓகே, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் பத்தி நான் எதுவும் சொல்லல. I will come for it. Any doubts until now? ஓகே, ரைட். யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு டவுட் இருந்தா யூ கேன் கமெண்ட். ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நான் அந்த ரிஜிட் பாடி பத்தி வரேன் விக்னேஷ். நோ பாடி இஸ் பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி, நான் அதை பத்தி வரேன். ஓகே, ஐ வில் கம் ஃபார் இட். ஐ ஹவ் நாட் என்டர்ட் இன்டு இட். சரி, இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஓகே, ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஈக்விலிபிரியம்னா என்ன? இது வந்து மெக்கானிக்ஸோட கான்செப்ட் தான். பட் வந்து நான் ஜஸ்ட் இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதுலயும் ஸ்ட்ரென்த்தோமெட்ரிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஈக்விலிபிரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் ஈக்விலிபிரியம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஐ வாண்ட் அன் ஆன்சர். ஈக்விலிபிரியம்னா என்ன, நான் ஈக்விலிபிரியம்னா என்ன? இருக்கிற கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஈக்விலிபிரியம், வாட் இஸ் மீன் பை நான் ஈக்விலிபிரியம்? ஸோ ஈக்விலிபிரியம்னா என்ன, நான் ஈக்விலிபிரியம்னா என்ன? இது பேசிக் மெக்கானிக்ஸோட கான்செப்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நான் மெக்கானிக்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்றது இதெல்லாமே. ஓகே, பட் எனிவேஸ், யா, ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் டிஃபார்ம் பாடி மெக்கானிக்ஸ், ரைட் டெஃபினிஷன். விக்னேஷ், நான் முன்னாடியே சொன்னதான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒன்றும் சப்ஜெக்ட் குள்ளேயே போல, நான் இப்பதான் இன்ட்ரடக்ஷன்லேயே இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரைட். யா, ஓகே, மெக்கானிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் டிஃபார்மல் பாடின்னு சொல்றீங்களா? ஓ மை காட், நோ, தப்பு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் உங்களோட. ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஈக்விலிபிரியம்னா என்ன, நான் ஈக்விலிபிரியம்னா என்னன்னு யோசிங்க. நான் இந்த இவருக்கு மட்டும் இதை ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாம் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சரி, நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் விக்னேஷ். ரிஜிட் பாடின்றது இந்த உலகத்துல இல்ல. கரெக்ட், தேர் இஸ் நோ ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி இல்ல, ரைட். ரிஜிட் பாடி இல்ல, கரெக்ட் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து மெக்கானிக்ஸோட டெஃபினேஷன் வந்து நம்ம வெறும் டிஃபார்மல் பாடியோட மோஷன் பத்தி மட்டும் படிக்கிறது மெக்கானிக்ஸ்னு சொல்லக்கூடாது. நான் ஏன் அப்படின்றத சொல்றேன். நம்ம இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, ரிஜிட் பாடிக்கும் டிஃபார்மல் பாடிக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது சொல்றேன். ஓகே, ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்ஷன் ஆன் பாடி பேலன்ஸ்ட் அப்படின்னா ஈக்விலிபிரியம். பிரசாந்த், நீங்க சொன்னது. ஸோ அப்படின்னா கேன் ஐ சே தட் ஈக்விலிபிரியம்னா சமேஷன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இது கரெக்டா?
அதாவது எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா summation of f is equal to 0, summation of m is equal to 0, then can I say that it is under equilibrium? Can I say that it is under equilibrium? Summation of force and summation of moment to 0 ஆயிடுச்சுன்னா equilibrium னு சொல்லலாமா? Yes, yes, சொல்லலாமா? Summation of force and summation of moment 0 ஆயிடுச்சுன்னா equilibrium னு சொல்லலாமா? Okay, I got one answer at least. தினேஷ் குமார் எஸ் சொல்லிட்டாரு. Right, good. Okay, right, good. See, but it is wrong. Okay. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் கரெக்டா? Summation of all forces equal to 0. Good, Naveen. That's the answer I was expecting, but it is wrong. Summation of force equals to 0, summation of moment equal to 0. மட்டும் equilibrium இல்லை. இது மட்டும் equilibrium இல்லை. Okay, அது மட்டும் equilibrium இல்லை. இதுவும் equilibrium. That's the thing. Okay, இதுவும் equilibrium. So summation of force equal to 0, summation of moment equal to 0 அப்படின்றதும் ஒரு equilibrium. And இந்த உலகத்துல நான் equilibrium அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. Okay, there is nothing called as non equilibrium. என்ன சார் சொல்றீங்க? அப்போ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு, ஆனா அது டைனமிக் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, அது டைனமிக் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஸ்டில் தி ஃபோர்சஸ் ஆர் பேலன்ஸ்டு. சமேஷன் ஆஃப் ஃபோர்சஸ் எடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு, அதாவது டைனமிக் ஈக்குலிபிரியத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் பார்க்காம அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸையுமே பார்க்கணும். ஓகே, அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷனும் ஈக்குவல் ஆனா மட்டும்தான் அது ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா, ஆப்வியஸ்லி இட் ஹாஸ் டு பி ஈக்குவலா இருந்தா இட் இஸ் அண்டர் டைனமிக் ஈக்குலிபிரியம். அண்ட் ஆல் த பாடி, எனி பாடி யூ டேக், ஓகே, எனி பாடி யூ டேக், இப்போ ஒரு பாடி எடுத்துக்கிறேன், அந்த பாடி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பாடி டைனமிக் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. இது மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் அண்டர் டைனமிக் ஈக்குலிபிரியம். அண்ட் இந்த பாடி இப்ப ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னா இட் இஸ் அண்டர் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஸோ ஈக்குலிபிரியம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஈக்குலிபிரியம் தான் இருக்கே தவிர நான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த வேர்ட் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வாட் ஐ குட் சே, மன்னிக்க முடியாத குற்றம். ஓகே, that is what I wanted to add. Okay, of course non equilibrium சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது, ஒரு சும்மா ஜெனரலா பேசும்போது சொல்லலாம், ஓகே, நான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்டிபிக்கா நீங்க வந்து பேச போறீங்க, இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பேச போறீங்கன்னா நான் ஈக்குலிபிரியம் சொல்றாங்க அப்படின்னா there is something wrong in it அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். ஈக்குலிபிரியம் எல்லா பாடியுமே ஈக்குலிபிரியம். இப்போ நான் ஈக்குலிபிரியம்ல இருக்கேன், நீங்க ஈக்குலிபிரியம்ல இருக்கீங்க, ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கா, இட் இஸ் அண்டர் ஈக்குலிபிரியம், பட் ஆனா டைனமிக் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ அதை பத்திலாம் நம்ம டீடைல்டா மெக்கானிக்ஸ்ல படிப்போம். இது வந்து டிஎல்எம்எஸ் பிரின்சிபல். ஓகே, டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் பத்திலாம் டீடைல்டா வந்து ஸ்டடி இன் மெக்கானிக்ஸ். பட் நான் இதை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, இப்போ இவர் சொன்னார்ல, லைக் விக்னேஷ் வாஸ் சேயிங் தட் ரிஜிட் பாடியே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்னோன்னே எனக்கு இது ஐ ஜஸ்ட் காட் ரீகலெக்டட். இது நான் ரீகலெக்ட் பண்ணேன், ஸோ அதனால நான் இதை சொல்லிட்டேன். ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ ஈக்குலிபிரியம், இதுக்கப்புறம் யாரும் ஈக்குலிபிரியம் நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, ஏன்னா நான் ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஓகே, எல்லாமே ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கு. ஒன்னு அது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமா இருக்கும், இல்ல டைனமிக் ஈக்குலிபிரியமா இருக்கும். அதாவது எர்த்த பொறுத்து மூவ் ஆகல அப்படின்னா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், எர்த்த பொறுத்து மூவ் ஆச்சுன்னா டைனமிக் ஈக்குலிபிரியம். அண்ட் ஒன் மோர் திங், ஜஸ்ட் அ மொமெண்ட். கார் எடுத்துக்கோங்க. ஓகே, கார் எடுத்துக்கோங்க, மூவ் ஆயிட்டு இருக்கு, எர்த்த பொறுத்து மூவ் ஆயிட்டு இருக்கு, 5 மீட்டர்/செகண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில. இது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமா, டைனமிக் ஈக்குலிபிரியமா? This body is moving. Okay, இந்த பாடி மூவ் ஆகுது, இந்த பாடி மூவ் ஆகுது 5 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டியில. ஓகே, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாம மூவ் ஆகுது. இது ஸ்டாட்டிக்கா, டைனமிக்கா? இது ஸ்டாட்டிக்கா, டைனமிக்கா? It is static. Okay, it is static. ஏன் ஸ்டாட்டிக்? எர்த்த பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலையே. ஓகே, அப்படின்னா தான் வந்து ஆக்ஸலரேஷன் வரும். ஆக்ஸலரேஷன் 0 அந்த இடத்துல. ஓகே, வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலும் ஆக்ஸலரேஷன் வரும். ஆக்ஸலரேஷன் வந்தாதான் இனர்ஷியல் காம்பனன்ட் வரும், F5ன்ற இனர்ஷியல் ஃபோர்ஸே வரும். இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்தாதான் அது டைனமிக் ஈக்குலிபிரியம். இனர்ஷியல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் தான். ஸோ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா எய்தர் பாடி டைனமிக் இல்ல தினேஷ், டைனமிக் இல்ல, இது ஸ்டாட்டிக், இட் இஸ் ஸ்டாட்டிக். ஐ நோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பாடி 0 வெலாசிட்டியில இருக்கணும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கணும். அண்ட் அந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆக்ஸலரேஷன் 0, அதாவது எர்த்த பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, அதோட வெலாசிட்டி. ஓகே, ஆக்ஸலரேஷன் 0.
Dynamic na, of course, acceleration not equal to 0. Velocity vary agum. Okay, velocity vary aachuna it is dynamic. As simple as that. And எல்லா பாடியுமே ஈக்குலிபிரியம் தான் இருக்கு, எந்த பாடியுமே ஈக்குலிபிரியம் கிடையாது. ஓகே, எனி டவுட்ஸ்? பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான், இதெல்லாமே பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். Just erase, I will just erase these parts. Okay, so கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா it will be useful. Yeah. Any doubts? Okay, so we'll start. Okay, so subject kulla enter ஆகுறோம் கொஞ்சம் கொஞ்சமா. Okay, so we'll start. See, rigid body எடுத்துக்கோங்க. So rigid body and deformable body. அதாவது மெக்கானிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா rigid body மெக்கானிக்ஸ் இருக்கு, deformable body மெக்கானிக்ஸ் இருக்கு. நான் வரேன் rigid body என்ன deformable body என்ன சொல்றேன். And அந்த rigid bodyல statics and dynamics இருக்கு. அதே மாதிரி deformable bodyலயும் நம்ம statics and dynamics படிப்போம். ஓகே, பட் deformable body எடுத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் deformable body இருக்கு. ஒன்னு வந்து fluid, ஓகே, இன்னொன்னு வந்து solids. ஓகே, அண்ட் இந்த சாலிட்ஸ்லயே ரெண்டு டைப், அதாவது சாலிட்ஸும் வந்து அது ஸ்டாட்டிக்கா இருக்கலாம், டைனமிக்கா இருக்கலாம். Now coming to, see, நான் இன்னும் what is that rigid body னா deformable body என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ fluid வந்து ஒரு deformable body. சோ அந்த deformable body பத்தி படிக்கிறது நம்ம fluid மெக்கானிக்ஸ்ல படிப்போம். ஓகே, அண்ட் அது what is that, அது அந்த fluid மூவ் ஆனாலும் சரி, இல்ல fluid ஸ்டேஷனரியா இருந்தாலும் சரி, அதாவது fluid ஸ்டாட்டிக்னு தனியா படிப்போம், fluid கைனமிக்ஸ் தனியா, கைனமேட்டிக்ஸ் தனியா படிப்போம், fluid ஸ்டாட்டிக்ஸ் தனியா படிப்போம். அது எல்லாமே வந்து fluid மெக்கானிக்ஸ்ல வந்துரும். அண்ட் சாலிட்ஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் ரெண்டு இருக்கு. ஓகே, சோ அதுல சாலிட்ஸோட ஸ்டாட்டிக்ஸ், அதாவது சாலிட் வந்து மூவ் ஆகாம இருக்கு, டிஃபார்மபிள் சாலிட்ஸ் மூவ் ஆகாம இருக்குன்னா அதை பத்தி தான் நம்ம SOMல படிப்போம். அண்ட் அது மூவ் ஆச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து அதை பத்தி வைப்ரேஷன்ஸ்ல படிப்போம். ஓகே, அதாவது தியரி ஆஃப் மோஷன்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ். ஓகே, அதுல வைப்ரேஷன்ஸ்ல மேஜரா நம்ம டிஃபார்மபிள் பாடி, ஆனா ஸ்ப்ரிங்ஸ், டேம்பிங் சிஸ்டம், மாஸ் டேம்பர் சிஸ்டம், அது எல்லாமே வந்து நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடி, அது எல்லாமே வந்து நம்ம வைப்ரேஷன்ஸ்ல படிப்போம். ஸோ அது வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது. ரைட், now coming to rigid body, rigid bodyயோட ஸ்டாட்டிக்ஸ் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லயும், rigid bodyயோட டைனமிக்ஸ் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிப்போம், கொஞ்சம் தியரி ஆஃப் மோஷன்ஸ்ல படிப்போம். ரைட், ஓகே சார், இதெல்லாம் ஃபைன் சார், இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. பட் ஆனா இது என்ன சார் டிஃபார்மல் பாடி, இது என்ன சார் ரிஜிட் பாடி, அதை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே, ஜஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி மட்டும் பேசுறீங்களே அப்படின்னா நான் வரேன். ஓகே, வெல்கம் ஃபார். ஸோ நம்ம படிக்க போறது என்ன, இதுதான் டிஃபார்மல் பாடி ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல இருந்தா, டைனமிக் ஈக்குலிபிரியம்ல இல்ல, ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல இருந்தா அதை பத்திலாம் தான் நம்ம படிக்க போறோம். என்னென்னலாம் அப்படின்றத நான் வரேன். ஐ வில் கம் ஃபார். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்னோட கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் நீங்க அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஓகே, ரைட். நான் ரிஜிட் பாடி, டிஃபார்மல் பாடி எடுத்துக்கலாம். ஓகே, சரி, லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் a பாடி. ஓகே, ஏதோ ஒரு பாடி வச்சுக்கோங்க. சரி, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த பாடியில ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுங்க. டேக் எனி 2 பாயிண்ட்ஸ், எனி 2 பாயிண்ட்ஸ். நாட் நெசசரிலி ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டா நான் இந்த பாயிண்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன். ஓகே, அண்ட் இப்ப இந்த 2 பாயிண்ட் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஏனும் ஒரு பாயிண்ட் பின்னு மென்ஷன் பண்றேன். அந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ், 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் எல்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எல்ன்னு எடுத்துட்டேன். இப்போ apply different kinds of force, F1 moment, okay, F2, F3, again இன்னொரு moment, again இன்னொரு moment, இன்னொரு force. Okay, you apply any number of forces, any number of moments. எத்தனை force வேணாலும் அப்ளை பண்ணுங்க, எத்தனை moment வேணாலும் அப்ளை பண்ணுங்க. பட் அது எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த லென்த் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா, okay, the length is invariant, the length is constant, then we will be calling it to be a rigid body. Okay, then we will be calling it to be a rigid body. And the length change ஆச்சு, okay, and the length change ஆச்சுன்னா it is going to be deformable body. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் தான். ஓகே,
ரைட், இது வந்து ஒரு வே ஆஃப் டிஃபைனிங். ஒரு வே நான் வரேன். I have many things to discuss. I will come for it. Okay, so இது one way of defining what is meant by rigid body, what is meant by deformable body. Right, well and good. Okay, well and good. Now the question is, சார் அப்ப ரிஜிட் பாடியில வந்து லைக் அந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் சேஞ்சே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் நாட் த கேஸ். ஏன்னா ரிஜிட் பாடி அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஓகே, ரியாலிட்டியில ரிஜிட் பாடி அப்படின்றது ஒண்ணு இல்லை. அப்புறம் ஏன் சார் நம்ம தேவையில்லாம மெக்கானிக்ஸ்ல ரிஜிட் பாடி அண்ட் டிஃபார்மல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாசிபிகேஷன் பண்றோம், ஏன் நம்ம அதை ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த பிரியாணி எக்ஸாம்பிளுக்கு தான் திரும்ப வருவேன். நான் ஆல்ரெடி 2-3 கிளாஸ்ல நான் அந்த பிரியாணி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 2-3 கிளாஸ் அப்படின்னா வந்து முன்னாடி நடத்தின ஃப்ரீ செஷன்ல 2-3 கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். என்ன, இப்போ ஒரு சின்ன குழந்தை, ஓகே, ஜஸ்ட் பார்ன் பேபி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை, ஜஸ்ட் பார்ன், 1 மாசம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு அந்த will you feed him or her, டைரக்டா கொண்டு போயிட்டு பிரியாணி கொடுத்து இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? ஜஸ்ட் இமேஜின் பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுப்பீங்களா? நாட் பாசிபிள், ரைட்? நெவர், we will never do that. அண்ட் அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை சாப்பிடாது. பட் சப்போஸ் நீங்க ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி அதை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப்பே ஆகியிருக்காது. ஓகே, ஸோ அந்த குழந்தைக்கு, ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபிக்கு நீங்க பிரியாணி ஃபீட் பண்ணீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப்பே ஆகாத ஒரு குழந்தைக்கு என்ன ஆகும்? I hope you understood the point. The same thing is what the students who are in their bachelor's degree, BE இல்லைன்னா BTech. ஸோ கரெக்டா சொல்லணும்னா நீங்களும் அந்த சின்ன குழந்தையும் ஒண்ணு. அனாலஜி ஓகே, நீங்களும் அந்த சின்ன குழந்தையும் ஒண்ணுன்னா 2 பேரும் ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் அனாலஜி. ஓகே, கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல அந்த சின்ன குழந்தை யாரோ அந்த மாதிரிதான் என்ஜினியரிங்ல நீங்க. ஓகே, பிடெக் ஆர் பிஇ கிராஜுவேட்ஸ். ஓகே, ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டைரக்டா நம்மளால பிரியாணியை ஃபீட் பண்ண முடியாது. அதாவது டைரக்டா ரியாலிட்டியை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. ரியாலிட்டி is different and what we study initially at the starting stage of our BTech is different. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல தான் நிறைய ஐடியலைசேஷன், நிறைய அசம்ஷன்ஸ். ஸோ இந்த ரிஜிட் பாடி அப்படின்றது ஒரு ஐடியல் பாடி. ஓகே, ஒரு அசியூம்டு பாடி, ரியலா இல்லை, பட் அதை நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளால பிரியாணி சாப்பிட முடியாது, நம்மளால ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இனிஷியலா. பட் ரிஜிட் பாடி எப்படி? இந்த குழந்தைக்கு கஞ்சி எப்படியோ, இந்த குழந்தைக்கு பால் எப்படியோ, தட் இஸ் இனிஷியலா நம்ம அந்த குழந்தைக்கு என்ன ஃபீட் பண்ணுவோம்? கஞ்சியோ பாலோ, ஓகே, சம்திங் விச் இஸ் வெரி 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 ஈஸிலி டைஜஸ்டபிள், ரைட்? அதுதான் நம்மளோட ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ். ஸோ ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கஞ்சி பால் அந்த மாதிரி தான் வந்து what is that rigid body mechanics. நம்ம அதை பத்தி தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல அவ்வளோ டீட்டெயிலா படிப்போம். பட் நீங்க ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சு இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகே நம்ம வெறும் இன்ஜினியரிங்கோட ஸ்டார்டிங்ல நம்ம வெறும் கஞ்சி தான் சாப்பிட்டுருக்கோம், வெறும் பால் தான் குடிச்சிருக்கோம். போக 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 தான் நீங்க பிரியாணிக்கு டிராவல் பண்ணுவீங்க. எடுத்தோடனே அப்படி எடுத்தோடனே கூட you won't reach that biryani. You will travel slowly and then you will enter into the reality, the practical things. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலா நீங்க ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதனால தான் சொன்னேன் மெக்கானிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஸ்டடி ஆஃப் டிஃபார்மல் பாடி, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் வாட் இஸ் தட்? எனி பாடிஸ் இன் மோஷன். ஓகே, எனி பாடிஸ் விச் இஸ் இன் மோஷன். அது வந்து ஸ்டாட்டிக்காவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து டைனமிக்காவும் இருக்கலாம். டைனமிக் மோஷனாகவும் இருக்கலாம், ஸ்டாட்டிக் மோஷனாகவும் இருக்கலாம், அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ காட் இட், ரைட்? ஸோ அதுதான் ரிஜிட் பாடி. நம்ம அதை பத்தி இந்த சப்ஜெக்ட்ல பெருசா பேச மாட்டோம். ஓகே, நவ் மற்றபடி வேற என்ன டீடைல்ஸ் அப்படின்னா இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. ஒரு டெஃபினிஷன் புரிஞ்சிருச்சுல? ஒரு டெஃபினிஷன் ரிஜிட் பாடினா என்ன, டிஃபார்மல் பாடினா என்ன, பேசிக் டெஃபினிஷன். அதாவது நான் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் என்ன மொமெண்ட் அப்ளை பண்ணாலும் அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னா அது ரிஜிட் பாடி. அண்ட் ஏன் ரிஜிட் பாடி பத்தி படிக்கிறோன்றது நான் சொல்லிட்டேன். அண்ட் டிஃபார்மல் பாடினா என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, நவ் இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. நான் இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேன். அது இன்ட்ரெஸ்டிங்கான டெஃபினிஷன். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டெஃபினிஷன் தான், பட் ஸ்டில் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் டெஃபினிஷன். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இருக்கு பி. ஓகே, பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் ஏல ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது v1. இந்த பாயிண்ட் பி ல ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது v2. ஓகே, அண்ட் லெட் அஸ் கன்சிடர் தட் இந்த ஆங்கிள் வந்து θ1 எடுத்துப்போம்.
இந்த ஆங்கிள் வந்து நம்ம θ2 ன்னு எடுத்துப்போம். ஓகே, நான் இப்போ இதை ரிசால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு நான் ஈக்குவலண்டான டயக்ராம் மாதிரி ரிசால்வ் பண்ணி, ஓகே, நான் இப்போ அந்த 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 ஃபோர்ஸை வந்து ஜஸ்ட் ரிசால்வ் பண்றேன். ஜஸ்ட் ரிசால்விங் இட். ஓகே, ஜஸ்ட் ரிசால்விங் இட். ஜஸ்ட் ரிசால்விங் இட். இப்போ நான் ரிசால்வ் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் அலாங் திஸ் டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே, இந்த லென்த்துக்கு இந்த லைனுக்கு அலாங்கே ஒரு ஃபோர்ஸ் ஒரு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் v1 cos θ1. இன்னொரு வெலாசிட்டி இப்படி கிடைக்கும், v1 sin θ1. And இது what about this? This will be v2 cos θ1. Resolving of resolving of vectors வந்து தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போடுறேன். உங்களுக்கு ரிசால்விங் புரியல அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிசால்விங் தெரியும்ன்ற ஒரு டிஃபால்ட்டா அசியூம் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டா அசியூம் பண்ணி நான் ரிசால்வ் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ இது வந்து v2 sin. ஓகே, இது v2 sin, அது v2 cos. ஓகே, ரைட். ஓகே, அதாவது இந்த ஃபோர்ஸை, இந்த வெலாசிட்டி, நாட் ஃபோர்ஸ், இந்த வெலாசிட்டியை நான் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் AB அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் AB ரிசால்வ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த வெலாசிட்டியும் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் AB பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் AB ரிசால்வ் பண்ணிருக்கேன். நவ் எப்போ இந்த பாடியை நான் ரிஜிட் பாடின்னு கால் பண்ணலாம்? when can I call it? as per the basic definition என்ன? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லென்த் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்? லென்த் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா, ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா இந்த வெலாசிட்டி, அதாவது v1 cos θ1 should be equal to v2 cos θ2. ஏன்? why? See, இப்போ இந்த பாயிண்ட் B வேற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் வேற வெலாசிட்டியில மூவ் ஆகுது 5 மீட்டர் per செகண்ட்ல. அதாவது அலாங் AB வேற வெலாசிட்டியில மூவ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி B வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் A வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகும். அப்ப இந்த லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. am I right? இந்த லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, வேரி ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த லென்த் கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் AB ஒரே வெலாசிட்டியில டிராவல் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் AB, okay, velocity along the direction of AB should be same. அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்குமே சேமா இருக்கணும். இது இன்னொரு வே ஆஃப் டிஃபைனிங் ரிஜிட் பாடிஸ். ஓகே, இது இன்னொரு வே ஆஃப் டிஃபைனிங் ரிஜிட் பாடிஸ். ஸோ ரிஜிட் பாடியை இன்னொரு விதமா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அலாங் தி லென்த் வெலாசிட்டி சேமா இருந்தா அது ரிஜிட் பாடின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, I hope it is clear. And what about perpendicular? What about perpendicular velocities? அதாவது இந்த velocity v1 sin θ1 v2 sin θ2 என்ன? அந்த velocity சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது சேமா இருக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இந்த v2 sin θ2 v1 sin θ1 இந்த பாடியை ரொட்டேட் தான் பண்ண போகுது. ஓகே, இந்த பாடியை ரொட்டேட் தான் பண்ண போகுது. பிகாஸ் இந்த v2 sin θ and v1 sin θ1 ரெண்டும் வந்து ஒரு ரொட்டேட்டிங் மொமெண்ட் தான் கிரியேட் பண்ணுமே தவிர அது டிஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆக போறது இல்லை. ஸோ அதனால இந்த ரெண்டும் it may or may not, அது ஈக்குவலா இருக்கணும்னு அவசியமா இல்லை, ஈக்குவலா இருக்காதுன்னு நான் சொல்லல. it may or it may not. ஓகே, கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஓகே, there is no condition like that. but along the directionல velocities சேமா இருக்கணும். இருந்தா it is rigid body. that is the second definition. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரிஜிட் பாடி டிஃபார்மல் பாடியில எந்த தப்புமே பண்ணிடாதீங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு everything. So any doubts? Number of students? Yeah, இருக்க students respond பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Any doubts? Clear? Okay, clearly understood. Okay, right. Fine. ஸோ நம்ம இப்போ இந்த சப்ஜெக்ட், அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபார்மல் பாடியோட மெக்கானிக்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஓகே, லெட் அஸ் ப்ரொசீட். ஸோ ஏதாவது டவுட் இருக்கு, வேற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். 2 பேர் சொல்லியிருக்கீங்க,
அதர் தென் இன்னும் 2 பேர் இருக்கீங்க. ஓகே ரைட், சரி, இஷ்யூ இல்லை, வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் தான் சொன்னேன் இனிஷியலாக வந்து நான் இனிஷியலாகவே சொன்ன மாதிரி நான் பேசிக்ஸில் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஃப்ரீ செஷன்ஸ்ல கவர் பண்ண பார்க்குறேன். பட் முடியல அப்படின்னா வந்து லைக் சில டாபிக்ஸ் வந்து நான் இதை விட்டுட்டு நான் எஸ்எஃப்டி பிஎம்டி போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் எஸ்எஃப்டி பிஎம்டி வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு டாபிக். ஸோ என்னால் எல்லா பேசிக்ஸ் அண்ட் ஆக்சில் லோடிங் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. இந்த 7 செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். 7 செஷன்ஸ்ல பேசிக்ஸ் அண்ட் ஆக்சில் லோடிங் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு எஸ்எஃப்டி பிஎம்டி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா எனிவேஸ் வந்து இது வந்து பெய்ட் கோர்ஸ் கிடையாது, ஸோ ஃப்ரீ செஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன், லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட். இது வந்து பேசிக்கான ஐடியா தான், ரொம்ப பேசிக்கான ஐடியா. பட் எனிவேஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் தெரியாது, அதனால நான் வந்து ஒரு ஜென்ரலாகவே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடியை நான் எப்போ ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவேன், எப்போ ஐசோட்ரோபிக்னு சொல்லுவேன். That's the question. Okay, so homogeneous and isotropic materials. So a material or body, the body in a homogeneous number solva, isotropic number solva. That's the question. Okay, so very simple. See, நம்ம இந்த சப்ஜெக்ட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிலதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, ஓகே, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கு. நம்ம 1 by 1 இதை பத்தி படிப்போம். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், rigidity modulus, Poisson's ratio and bulk modulus. இது எல்லாமே வந்து will fall under elastic properties. இத பத்தின டீடைல்டா, அதாவது ஒன்னொன்னுக்கான பிசிக்கல் மீனிங், ஈனா என்ன, ஜீனா என்ன, மியூனா என்ன, கேனா என்ன, அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, எல்லாத்தையும் பத்தி நம்ம டீடைலா படிப்போம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜென்ரலா இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஈன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கீப் இட் அஸ் ஈன்னு ஜஸ்ட் வச்சுக்கிறேன். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால இந்த டெஃபினேஷனே ப்ரொசீட் பண்ண முடியும். ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கான டெஃபினேஷன் அதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஹோமோஜினியஸ்னா சிம்பிள், நான் முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு மெட்டீரியல் எப்போ நான் ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும், ஓகே, எனி பாயிண்ட் யூ டேக், இஃப் இட் ரிமைன்ஸ் சேம் in the given direction. Okay, just let me explain. Okay, so at any point, so ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. Okay, number of points I will take this number of points எடுத்துக்கிட்டு. Okay, so இப்போ ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், x டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த x டைரக்ஷன்ல என்னோட எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் e1 அப்படின்னா, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு e1 x டைரக்ஷன்ல அப்படின்னா, நீங்க எந்த பாயிண்ட் அந்த மெட்டீரியல் எடுத்தாலும் அந்த டைரக்ஷன்ல அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி E1 தான். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இட் எக்ஸிபிட்ஸ் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அட் எனி பாயிண்ட் இன் தி கிவன் டைரக்ஷன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, கொடுத்துருக்க டைரக்ஷன்ல அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். இப்போ இதே வந்து நான் இன்னொரு டைரக்ஷன், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் E2, ஓகே, E2 அப்படின்னா இந்த டைரக்ஷன், இதான் டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ்டு, ஏதோ ஒரு டைரக்ஷன், இது வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன் வச்சுக்கோங்க, எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் டேஷ் டைரக்ஷன்ல நீங்க எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். ஓகே, அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமா இருந்தால் இட் இஸ் ஹோமோஜீனியஸ். ஓகே, இட் இஸ் ஹோமோஜீனியஸ். ஸோ நான் ஜஸ்ட் எழுதிடுறேன். ஓகே, சேம் elastic property at any point. Okay, at any point, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுங்க. So at any point in the given direction. So இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது 2 பாயிண்ட். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எங்க சேமா இருக்கும் அப்படின்னா, எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல சேமா இருக்கும். ஓகே, இப்போ நான் இன்னொன்னு வரைஞ்சிருவேன். ஸோ தட் 3 ஆயிடும். ஓகே, yeah, this one. So இதை வந்து நான் E3 எடுத்துக்கிறேன், இதை நான் E3 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைரக்ஷன்ல எல்லா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸுமே சேமா தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் வாட் homogeneous is all about.
ஓகே, அது வந்து ஹோமோஜினியஸ் மெட்டீரியல். ஸோ ஆல்ரெடி நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா இல்லைன்னா வந்து ஜென்ரலா வந்து இந்த ஹோமோஜினியஸ் அப்படின்ற வேர்டு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு இடத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஹோமோஜினியஸ். ஆனால் ஹோமோஜினியஸ்னா இன் ஜென்ரலா ஈவன் தெர்மோடைனமிக்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை டிஃபைன் பண்றதுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஒரு இடத்துலயும் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது x² + 2xy + 3y² = 0 லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனோட பவர் எல்லாமே ஓகே x² ஓட பவர் 2, x ஓட பவர் 1, y ஓட பவர் 1, ஸோ பவர் 2, y ஓட பவர் 2. ஸோ ஒரு ஈக்குவேஷனோட பவர் எல்லாமே சேமா இருந்தா அதை நான் ஹோமோஜினியஸ்னு சொல்லுவேன். ஓகே, இஃப் இட் ரிமைன்ஸ் சேம் த்ரூஅவுட் தி ஈக்குவேஷன் இஃப் இட் ரிமைன்ஸ் சேம் நான் ஹோமோஜினியஸ் சொல்லுவேன். அதே நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டனாலும் சேம் லாஜிக் தான். பட் வந்து நான் டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸை மட்டும் தான் பார்க்கணும். Okay, what does it mean? I will say just a moment. X, y equal to 0. So, இங்க நான் லீனியர் ஈக்குவேஷன்ல நான் x-ஐயும் பார்த்தேன், y-யும் பார்த்தேன்ல. பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல y ரிலேட்டடா இருக்க டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். அதாவது d²/dx² அதோட பவர் வந்து 1, dy/dx அதோட பவர் 1, y ஓட பவர் 1. நான் x-ஐ பார்க்க கூடாது. அதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்பெஷாலிட்டி. அகைன் பவர் எல்லாமே சேமா இருந்ததுன்னா இட் இஸ் ஹோமோஜினியஸ். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன 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 சேஞ்சஸ் வரும் ஹோமோஜினியஸ். ஸோ எல்லா சப்ஜெக்டும் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல எதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்றது தெளிவா மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் SOMல எதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சேமா இருக்குன்னா அது ஹோமோஜினியஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, அண்ட் when I will be calling it to be isotropic. And I will be calling it to be isotropic. I guess most of you guys know that. அதாவது நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். நீங்க என்ன டைரக்ஷன் வேணாலும் எடுங்க, nothing is an issue. ஏதோ ஒரு டைரக்ஷன் E1 அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஓகே, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் சாரி E1 எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் அதோட யங்ஸ் மாடுலஸ் சேமா இருக்கணும். சாரி, நாட் ஓன்லி யங்ஸ் மாடுலஸ், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே. நான் ஈன்னு மென்ஷன் பண்றதுனால அது யங்ஸ் மாடுலஸ் மட்டும் கிடையாது. ப்ளீஸ் நோட் இட். நான் ஈன்னு மென்ஷன் பண்ணிருக்கேங்க. ஈனா எல்லா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸுமே. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க என்ன டைரக்ஷன் எடுத்தாலும் எலாஸ்டிக் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி நீட்ஸ் டு பி சேம். அப்படின்னா அது ஐசோட்ராபிக்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி at any point. Same elastic property, sorry, not at any point. Same elastic property at any direction in the given point. So அவங்க கொடுத்த ஒரு பாயிண்ட்ல நீங்க எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் அந்த டைரக்ஷன்ல உங்களோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கும். ஓகே, சேமா இருக்கணும். ஓகே ரைட். பிரசாந்த் என்னாச்சு? நோன் ஏதோ போட்டிருக்கீங்க, புரியல. ஓகே, அது என்னன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, என்ன டவுட்னு சொல்லிட்டு ஃபுல்லா போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வேற வாஸ் ஓகே. ஸோ இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் பேசிக்கா நான் இதை பிரிக்கணும். அதாவது நான் ஜென்ரலா இதை நான் பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? நான் ஹோமோஜினியஸ் எப்படி பிரிக்கலாம்? நீங்க பாருங்க, ஹோமோஜினியஸ் வந்து நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுங்க. யூ டேக் எனி பாயிண்ட்டை பொறுத்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகல அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாயிண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாயிண்ட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகலை, independent of points. பட் இது பாயிண்ட் பொறுத்து சேஞ்ச் ஆகும், ரைட்? இந்த பாயிண்ட்க்கு வேற இருக்கும், இந்த பாயிண்ட்க்கு வேற இருக்கும், இந்த பாயிண்ட்க்கு வேற இருக்கும். பட் ஆனா இந்த பாயிண்ட்ல என்ன டைரக்ஷன் எடுத்தாலும், இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன டைரக்ஷன் எடுத்தாலும், இந்த பாயிண்ட்ல என்ன டைரக்ஷன் எடுத்தாலும் சேமா இருக்கும். ஸோ பாயிண்ட்டை பொறுத்து வேரி ஆகுது, பட் ஆனா டைரக்ஷனை பொறுத்து வேரி ஆகல. ஸோ இட் இஸ் independent of direction. Okay, so any doubts? நான் டிஸ்ப்ளே பண்றேன், just see this. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Okay, any doubts you can comment.
No doubts? Okay, no problem then. We will continue. So just consider this. அதாவது homogeneous and isotropic na என்ன ஆகும்? Obvious, very obvious, right? Homogeneous-உம் இருக்கணும், ஐசோட்ரோபிக்கும் இருக்கணும். அப்படின்னா நான் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும், எந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷன், எந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷன், அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, எந்த ப்ராப்பர்ட்டி சாரி என்ன பாயிண்ட் என்ன டைரக்ஷன் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாது. Then it is homogeneous and isotropic. Okay, so I hope எங்க கேட்டாலும் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, then what? See, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். forgot to add it. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஹோமோஜினியஸ் பார்த்தாச்சு, ஐசோட்ரோபிக் பார்த்தாச்சு, ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்மே பார்த்தாச்சு, ரெண்டுமே கம்பைன் பண்றது. பட் there is something else, there is one more thing. அதாவது நான் இப்போ பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், டைரக்ஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது, பாயிண்ட் பொறுத்தும் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன ஆகும்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் E1, E2, E3. ஓகே, டைரக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. And let me take it as E1 dash, E2 dash, E3 dash. ஓகே, அது இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், E1 double dash, E2 double dash, E3 double dash. ஸோ டைரக்ஷனை பொறுத்தும் சேஞ்சஸ் இருக்கு, பாயிண்ட் பொறுத்தும் சேஞ்சஸ் இருக்கு. அப்படின்னா அது அனிசோட்ரோபிக் ஆர் அனைசோட்ரோபிக், அனிசோட்ரோபிக் ஆர் அனைசோட்ரோபிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துருக்கோம்: ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக் அண்ட் அனிசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ். ஓகே guys, any doubts? ஓகே, நான் இப்பதான் கேட்டேன், ஸோ மோஸ்ட்லி ஐ கெஸ் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், அதாவது பெருசா ஹீட் ட்ரீட் பண்ணாம, ஓகே, பெருசா ஹீட் ட்ரீட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணாம நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து homogeneous and isotropic தான் இருக்கும். most of the engineering materials. But of course நம்ம அதை alloying பண்ணி yeah, I'm coming for it, alloy பண்ணி நம்ம அதை வந்து நான் homogeneous ஆவும் நான் isotropic ஆவும் மாத்துவோம். ஓகே, பட் நம்ம நார்மலா அலாய் பண்ணாம, அதனாலதான் ஹீட் ட்ரீட்மெண்ட்டோ அலாயிங்கும் பெருசா பண்ணாம, ஓகே, பெருசா அதை இன்வால்வ் பண்ணாம நார்மல் ஒரு இன்ஜினியரிங் மெட்டீரியல் எடுக்கிறேன் அப்படின்னா it will fall under homogeneous and isotropic. ஆனா இப்ப சிவில் இன்ஜினியரிங்க்கு கான்கிரீட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த RCC, reinforced concrete. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து you are reinforcing it. அந்த இடத்துல வந்து 2-3 மெட்டீரியல் சேர்ந்து இருக்கும். ஸோ அப்ப நம்மளால அதை ஹோமோஜினியஸ் சொல்ல முடியாது. பட் ஆனா ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுனால 2-3 மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுதான் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது என்னதான் வந்து ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்கா இல்லைனாலும் நம்மளால அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ரைட், அதனாலதான் சிவில் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா SOM படிக்கும் போது ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் தான் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க RCC போகும்போது தான் வந்து அந்த நான் ஹோமோஜினிட்டி பத்தி என்டர் ஆகும். அண்ட் மெக்கானிக்கல் பெருசா நான் ஹோமோஜினியஸ் பத்தி பேச மாட்டோம், நாட் மச். பட் ஆனா கொஞ்சம் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம SOMல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் போகும்போது அந்த அலாயிங் பத்தி எல்லாம் பேசுவோம். அதாவது 2 மெட்டீரியல் அலாய் பண்றது எப்படி அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்றது எப்படி அப்படின்னா அதை பத்தி பேசுவோம். அண்ட் அனிசோட்ராபிக்கான எக்ஸாம்பிள் வந்து வுட், கிறிஸ்டல்ஸ், ஓகே, அதெல்லாம் வந்து அனிசோட்ராபிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ராபிக். SOM பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ராபிக்னு அசியூம் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகே, so any doubts? Okay, right, examples done. So I hope doubts edu irukadhu. Let me move for the next one. So I have one question. The question ku answer pannunga. Load na enna? What is mean by a load? What is mean by a load? Load na enna? நான் இதை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு இன்னையோட செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ப்ராக்டிஸ் செஷன் ஒன்று இருக்கு ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 9 o'clock ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால என்னால் லைக் நான் டின்னர் முடிச்சுட்டு அவங்களுக்கு போகணும். ஸோ மோஸ்ட்லி ஐ ஒன்ட் ஏபிள் டு கண்டினியூ ஆஃப்டர் திஸ். ஸோ லோட் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம தேர்ஸ்டே கண்டினியூ பண்ணலாம். தேர்ஸ்டே இப்போ நான் இப்போ எங்க விடுறனோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ரெகுலரா ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அண்ட் ஒரு 10 பேர் கூட சம்டைம்ஸ் ஒரு 15 பேர் கூட ரீச் ஆனீங்க. ஸோ ரெகுலரா நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃப்ரீ செஷன்ஸ்ல இருந்து யூ வில் ஏபிள் டு கெயின் சம்திங். ஐம் டேம் ஷூர் அபவுட் இட். ஓகே, ஸோ ஐ ஹாவ் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, ப்ராக்டிஸ் செஷன் இருக்கு அப்படின்னும் போது என்னால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஐ வில் க்ளோஸ் இட் இன் 10 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. லோட்னா என்ன? ஆன்சர் பண்ணுங்க. இஃப் யூ ஆன்சர் இட் வில் பி குட். ஏன்னா ஐ ஹேவ் சம்திங் டு எக்ஸ்பிளைன். ஸோ அதனால லோட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதுல இருந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபோர்ஸ் பை ஏரியாவா? இல்ல ஃபோர்ஸ் பை ஏரியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஆன்சர் உங்ககிட்ட அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனி அதர்ஸ்? நான் சொல்றேன். I'll come for it. Oh, sorry, video on ஆயிடுச்சு. ரைட். Any other answers? Okay, யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. I don't know. Okay, fine. See, லோட்னா என்ன அப்படின்னு ஜென்ரலா நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க ஆன்சர் பண்ணலனாலும் ஐ நோ ஒன் திங், உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு என்னால ஷூரா சொல்ல முடியும். லோட்னா இஃப் ஐ சே லோட், இந்த ஒரு வேர்ட் வந்து கண்டிப்பா உங்க மைண்ட்ல வந்துருக்கும். லோட்னா என்ன சார்? ஃபோர்ஸ் தானே சார். அதை ஏன் சார் இவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி கேட்குறீங்க? லோட்னா என்ன? ஃபோர்ஸ் தானே. லோட்னா என்ன? ஃபோர்ஸ் தானே. அதை ஏன் இப்படி ஸ்ட்ரெச் பண்றீங்கன்னா, ஏன் ஸ்ட்ரெச் பண்றதுக்கான ரீசன் இருக்கு. வெறும் லீனியர் ஃபோர்ஸஸ் மட்டும் நம்ம லோடுன்னு சொல்ல மாட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் லோட்னா என்னன்னு திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். லோட்னா it is not only force but also moment of force and its moment. ரெண்டுமே நான் லோடுன்னு தான் சொல்லுவேன். வெறும் ஃபோர்ஸ் மட்டும் நான் லோடுனும், மொமெண்ட்டை வந்து லைக் லோடு இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. லோடு அப்படின்னா என்ன? இட் ஹாஸ் டு டூ சம்திங் டு த பாடி. ஒரு பாடியை நான் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன். ஒரு பாடியை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாடியில ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், அது ஃபோர்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அந்த பாடியில ஆக்ட் ஆகக்கூடிய மொமெண்ட்டையும் நான் வந்து லோடுன்னு தான் சொல்லுவேன். Okay, that's the thing. Okay, so not only forces but also the moments I will be calling it load. இந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் லோடு யூஸ் பண்ணேன்னா லோடு மட்டும் கிடையாது, மொமெண்ட்டும் லோடு தான். ஓகே, இதை நீங்க எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? ஏன் இவர் தேவையில்லாம இதை போய் ஸ்ட்ரெச் பண்றாரு அப்படின்னா நீங்க டார்ஷன்ல போகும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஏன்னா டார்ஷன்ல நம்ம எல்லாமே மொமெண்ட் தான் அப்ளை பண்ணுவோம். ஆனா அங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னா we are applying some load, we are giving some load. ஓகே, இந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் போத் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மெம்பர். இந்த மெம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் தான் வந்து லோடு. அண்ட் ஒன் மோர் திங், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம மெக்கானிக்ஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரெண்டுமே டீல் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? சொன்னல, ரைட்? ஐ said it but I didn't extend it. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியில எக்ஸ்டர்னலா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அதனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல மேஜரா படிப்போம். பட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இன்டர்னலா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ அதுதான் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகே, பட் பெருசா நீங்க ஒரி பண்ண வேணாம். நான் ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினிஷனுக்கு வரும்போது நான் இதை பத்தி இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க எதுவுமே ஒரி பண்ண வேணாம். ஓகே, ரைட்? ஒரி பண்ண வேணாம். I will come for it. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு tomorrow I will start with the basics. Okay, basics of அந்த மேபி ஸ்ட்ரெஸ்ஸோட பேசிக்ஸ் ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து I will do one thing. I will go for லோடிங்ஸ்லாம் போயிடுறேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு நீங்க செஷன் அட்டன் பண்ற மாதிரியா இருந்தா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நாளைக்கு இல்ல, தேர்ஸ்டே நீங்க செஷன், நாளைக்கு வந்து SOM செஷன் இருக்காது, தேர்ஸ்டே SOM செஷன் இருக்கும். ஸோ தேர்ஸ்டே நீங்க அட்டன் பண்ற மாதிரியா இருந்தா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆல்ரெடி டீடைல்டான வீடியோ நான் வந்து யூடியூப்லயே போட்டிருக்கேன். ஓகே, யூடியூப்லயே தமிழ்லயே இருக்கு, எல்லா வீடியோஸுமே இருக்கு. நீங்க பிளேலிஸ்ட்ல இந்த சேனல்லயே வந்து பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படி
சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கும். அந்த வீடியோஸ் மட்டும் நாளைக்கு பாத்துருங்க. இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாளைக்கு செஷன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பாதியில ஏதாவது ஸ்ட்ரெஸ் லைன் டயக்ராம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால வந்து ஸ்ட்ரெஸ் லைன் டயக்ராமோட வீடியோஸை ஒரு தடவை ஃபுல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. அது கோத்ரூ பண்ணிட்டு நாளையோட செஷன் வாங்க. நம்ம லோடிங்னா என்ன, லோடிங் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு டாபிக்ஸ்க்கு உள்ள போடும். ஓகே, ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ரெகுலரா ஒரு 4-5 பேர் ஃபுல்லா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் வாஸ் த செஷன் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி டவுட் யூ கேன் கமெண்ட் அண்ட் யா தட்ஸ் இட். இன்னையோட செஷன் அவ்வளவுதான். ஸோ வேற ஏதாவது தேவை, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். அண்ட் கோர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து கோர்சஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ செஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் இதுதான். நான் குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். பேசிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா பேசிக்ஸ் பில்ட் பண்ண பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண பாக்குறேன். ஆக்சியல் லோடிங்கோட பேசிக்ஸும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண பாக்குறேன். பட் ஆக்சியல் லோடிங் நம்ம போகணும்னா நீங்க ஸ்ட்ரெஸ் லைன் டயக்ராம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஐ வில் ஜம்ப் டு SFD PMD. என்னால இந்த டாபிக்ஸ் எல்லாம் பெருசா எடுக்க முடியாது பிகாஸ் அவ்வளவு டைம் இல்லை. ஓகே, அவ்வளவு டைம் இல்லை. ஓகே, ஓகே, okay guys, fine then we can leave. Okay, so we will meet. அதாவது நம்ம அடுத்த செஷன் SOM செஷன் வந்து Thursday மீட் பண்ணலாம். பட் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் என்ன அப்படின்றது நாளைக்கு சொல்றேன். ஓகே, ஸோ அது மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது பிடிக்கும். ஸோ ஐ வில் இன்ஃபார்ம் யூ பை டுமாரோ மார்னிங். ஸோ மார்னிங் வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஆல்ரெடி நீங்க நைட்டே கூட நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஐ வில் இன்ஃபார்ம் யூ பை டுமாரோ மார்னிங் ஆர் டுடே நைட் இன் த குரூப். ஓகே, yeah, thank you students. Yeah, thank you Naveen, thank you RK, thank you Dinesh. Okay, we'll close. Okay, bye and good night. 8:20 ஆயிடுச்சு. Okay, good night.